கோயம்புத்தூரோட க்ரோத் அதிகமாக சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்குதுங்க. ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடுங்களுக்குமே வந்து தட்டுப்பாடு இருக்குன்னு தான் சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற இந்த வீடு இன்னொரு 10 days 15 daysக்குள்ளே சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடுங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி அந்த டைம் லைனுக்குள்ளேயே வந்து சோல்ட் அவுட் ஆகிருதுங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ரெடி டு வாக்கு போய் வீடு கேட்டிருந்தீங்க, 3 BHK கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம இந்த வீடு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த இடத்தோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 2.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிகோ ஸ்பேஸில் ரைட் சைடில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு சம்பு போர்வெல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு பக்கம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போது மெயின் டோர் வந்து டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ளோரிங் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே நல்ல ஒரு பெரிய சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. 21:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரெஞ்ச் டைப்பில் யூபிவிசி விண்டோஸ் அமைச்சிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிவிசியில் வந்துட்டு சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் அதுபோல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8:16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ரெண்டும் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் பொறுத்த வரைக்கும் 10 feet வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. 2 ரூஃப் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுபோக யூபிவிசி விண்டோ 3x3 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு கிரானைட்டில் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் குவார்ட்ஸில் சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு பிவிசி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ரூம் செப்பரேட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் ஸ்டோர் ரூம் பிரித்து கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன் கம் டைனிங், அது போக வந்துட்டு ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 11:10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்குதுங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 6:4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 8 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேட் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் டீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசியில் அமைஞ்சிருக்குதுங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. அதாவது ரைசருக்கு டைலும் மேலே ட்ரெட்டுக்கு வந்து கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நோசிங் ஒரு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே கீழே பார்த்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 21:16 மெஷர்மெண்ட்டுங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பேஸ் யூனிட்ஸோட. அதுபோக ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலே 2 மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 10:16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் வார்ட்ரூப் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக அமைச்சிருக்காங்க வித் மிரரோட. 2 யூபிவிசி விண்டோ 3x4 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. 2x4 ஃப்ளோர் டைல்ஸ் அமைச்சிருக்குதுங்க. அது போக இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 10:4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 8 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசெட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது போக ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண உடனே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மேலே 2 பெட்ரூம் சொல்லியிருந்தாங்க. 2மே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இது வந்து 3rd பெட்ரூமுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரூப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோல் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே சுற்றியுமே வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் அமைச்சிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8:4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வெஸ்டர்ன் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. டைலோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டோரோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமைச்சிருக்குதுங்க. ஸோ அது போக செல்ஃப்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வந்து கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரே மெத்தடில் வந்து எடுத்துகிட்டு ஸோ ஒரே கலர் காம்பினேஷனில் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. இது வீட்டோட காம்பவுண்ட் பால்கனிங்க 16:6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. லேசர் கட்டிங் கிரில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பர்பஸ்க்காக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ். அதுபோக வந்துட்டு ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக எம்எஸ்சில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே ஒரு சூப்பரான ஓப்பன் டெரேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேரப்பட் வால் நீட்டாக ஒரு 3 feet வரைக்கும் ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் பக்கத்தில் மணிகாரன் படத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள். என்னுடைய பட்ஜெட் 78 lakhs போட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. மறக்காம